ஹார்ட் ஒர்க் இந்த வார்த்தையை நம்ம லைஃப்பில் ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேஜ்லேயும் கேட்டிருப்போம். ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் சக்ஸஸோட சீக்ரெட்னா அப்போ கஷ்டப்பட்டு உழைக்கிற எல்லாருமே இன்னைக்கு சக்ஸஸ் ஆயிருக்கணுமே. அப்போ உழைப்பு மட்டும் இங்கே போதாதுன்னா வேறு என்னெல்லாம் வேணும் பார்க்கலாமா? வெல்கம் டு ராசாலி. நல்லதை கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. ஏன் உழைப்பு மட்டும் போதாது? ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நிறைய பேர் ஃபிட் ஆகணும்னு ஒரு எண்ட் கோல் வச்சுட்டு ஜிம் போகிறாங்க. பட் ஏன் எல்லாராலையும் அதை அச்சீவ் பண்ண முடியல? ஒரு முக்கியமான ரீசன் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஜிம் சேர்ந்த ஃபர்ஸ்ட் வீக் செம்ம எக்ஸைட்டடாக இருக்கும். டெய்லி எல்லாம் கரெக்டாக செய்வோம், ஃபாலோ பண்ணுவோம். அடுத்த வாரம் நமக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டில் மோட்டிவேஷனோட மிச்சம் அங்கங்கே இருக்கிறதுனால நம்ம கன்சிஸ்டண்ட்டாக போக ட்ரை பண்ணுவோம். இப்படியே இன்னும் கொஞ்சம் நாள் ஆக ஆக இதெல்லாம் ஒரு ரொட்டீன் ஆகிடும். அப்போது நமக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். சபா இன்றைக்கி மார்னிங்கும் எழுந்து எக்ஸசைஸ் பண்ணணுமான்னு தோண ஆரம்பிச்சிடும். இது போதாதுன்னு நமக்கு தான் இன்னொரு ஃபீலிங் எப்போவுமே நம்மளை ரெடியாக கீழே தள்ளுறதுக்கு இருக்கே. நம்மளை மற்றவங்களோட கம்பேர் பண்ணுற அந்த ஃபீல். வாவ், இவங்கள பாரு, 3 to 4 monthsலேயே செம்ம டிஃப்ரென்ஸ் தெரியுது. அட, அவங்க 1 year ட்ரை பண்ணியும் ரிசல்ட் பெருசாக தெரியவே இல்லையே. இந்த ஃபீலிங் இன்னொரு எமோஷனுக்கு வேற விதை போடும். அதுதான் செல்ஃப் டவுட். நம்ம கரெக்டாக தான் போயிட்டு இருக்கோமா? இதெல்லாம் நமக்கு வருமா? மற்றவங்கள கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ நான் எதுவுமே சரியாக செய்கிற மாதிரி இல்லையே. இப்படி தேவையில்லாத பல சிந்தனையை நமக்குள்ளே போட்டு குழப்பி நம்ம எந்த கோலை நோக்கி போகிறோம்ன்றதே மறந்து லைஃப்பில் ஏதோ ஒரு பாயிண்டில் பிரேக் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி அதே இடத்துல ஸ்டக் ஆகி நின்றுவோம். அப்புறம் சக்ஸஸ் ஆகிறவங்கள பார்த்துட்டு அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் லக் கை கொடுக்குது, நமக்கு தான் இருக்கே நம்ம விதின்னு சொல்லி மனசை தேத்திக்கிறோம். நம்ம எல்லாரோட ஜேர்னியும் ரொம்ப வித்தியாசமானது. அண்ட் எஸ், லைஃப் இஸ் நாட் ஃபேர். சிலர்கிட்ட தேவைக்கு அதிகமாகவே இருக்கும், சிலர்கிட்ட எதுவுமே இருக்காது. சிலர் அவங்க கண்ணை முன்னாடி இருக்கிற வாய்ப்பை கண்டுக்கவே மாட்டாங்க. சிலர் வாய்ப்புக்காக ஏங்கிட்டே இருப்பாங்க. இதுதான் லைஃப். நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது இந்த ப்ராசஸ் மட்டும்தான். அதாவது சக்ஸஸ் இல்லை கோலை நோக்கி போகிற ஜர்னி மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. அதனால் அவனுக்கு அவங்க அப்பா சொத்து சேர்த்து வச்சுருக்கான், இவனுக்கு இவன் தாத்தா சொத்து சேர்த்து வச்சுருக்கான், என்கிட்ட எதுவுமே இல்லையே, போர் அடிக்குது, டைம் இல்லை, டயர்டாக இருக்குது, நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு ரீசன் எல்லாம் சொல்லாமல் இப்போ இந்த மொமெண்ட்ல இருந்து ரோலெக்ஸ் சொல்கிற மாதிரி ஸ்க்ராட்ச்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த டிஸ்ட்ராக்டிவ் தாட்ஸை ஒன்றொன்னா கழட்டி விடுவோம். ராக்கெட் ஸ்பீடாக போகணும்னா அதில் இருக்கிற எக்ஸஸ் வெயிட்டை அதை கழட்டி விட்டாதான் போக முடியும். அதே மாதிரி நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ஸ், தேவையில்லாத தாட்ஸ் இதெல்லாம் கழட்டி விட்டுட்டு நம்ம கோலை நோக்கி போகலாம் வாங்க.